சரிகமத நீ நிதமகரிசனி. 6 ஸ்வரங்கள்ல அம்சாநந்தி வந்து நமக்கு ஒரு லைப்ரரியே தருது, ஒரு கடல் சாகரம். அம்சாநந்தி ஒரு சாகரம், அவ்வளவு இருக்கு அந்த ராகத்துல. தேவாதி தேவ ஸ்ரீவாசுதேவ காவுமையனன்னு ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ. துடிப்பு சங்கதி சாச நிசரி சரி சாச நிசரி சரி சாச நிசரி சரி சனித நீனித நீனித நீத மதனி நீனித நீனித. இந்த ஃப்ரேஸ் தான் இதில் வருது. இது அந்த 3 சுரங்கள் சேர்ந்து இது எப்படி வந்து எல்லாமே இசையமைப்பாளர் சொல்லி கொடுத்து ஒரு முடியுமா? வீணயனம் மேனிலே தந்தீனை மீட்டும் மதனி சனிரே நிதமக. அடுத்ததுலேயும் ஒரு பாவம் கொடுத்துருப்பாங்க. வானுலகே பூமியிலே மகாக. அந்த காவை டச் பண்ணுவாங்க, பாவம் மாறிடுது பாருங்க. மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பான் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஹம்சாநந்தி ராகத்தில் இடம்பெற்ற அழகான பாடல்களை கடந்த 4 எபிசோட்ஸா ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் நமக்காகவே பாடிட்டு வராரு. இந்த எபிசோட்லயும் அதே ராகத்தில் இடம்பெற்ற இன்னும் அழகான பாடல்கள் உங்களுக்காகவே லைனப் ஆகி வந்துட்டே இருக்கு. வாங்க நேயர்களே, டாக்டர் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். எஸ் டாக்டர், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, அந்த பாடல் நீங்க சொன்னீங்க ஹம்சாநந்தி ராகத்தில் இடம்பெற்றதுன்னு. அந்த பாடலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக ஹம்சாநந்தி ராகத்தின் ஸ்வர வரிசைகள். நிச்சயம். சரிகமத நீ நிதமகரிசனி சரிகமத நிதமகரிச. சிம்பிள். ஆனால் இந்த 6 ஸ்வரங்களில் அம்சாநந்தி வந்து நமக்கு ஒரு லைப்ரரியே தருது, ஒரு கடல் சாகரம். அம்சாநந்தி ஒரு சாகரம், அவ்வளவு இருக்கு அந்த ராகத்தில். சரிகமதனி சனிதமகரிசம் ரிகமதனி சனிதமகரிச. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்வரங்கள் முதல்ல வேதம் சொன்னோம் இல்லையா, அதில் முதல்ல எடுத்தோடனே சகமதனிசா சனிதமகசான்னு வருது. நேயர்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு நோட்டு வித்தியாசப்பட்டாலே அது வேற ராகம். அது நான் ஒரு எபிசோடில் சொன்னேன், சுனாத வினோதினி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ராகம். அது அந்த ரீயை எடுத்துட்டோம்னா அம்சாநதியில் சுனாத வினோதினி. சகமதனி சனிதமகசா சகமதனி சனிதமகசா பரிபூரணியே மனோன்மணியே பாப விநாசினியே என் தாயே பரிபூரணியே மனோன்மணியே பாப விநாசினியே என் தாயே பரிபூரணியே. இப்படி ஒரு அற்புதமான ஒரு கம்போசிஷன். அம்பாளை பற்றி என்எஸ் சிதம்பரம் ஐயா அவர்கள் அருமையான தமிழ் உருப்படி சுனாத வினோதினி. இதில் தேவாதி தேவ ஸ்ரீவாசுதேவ காவுமையனன்னு கருணாலவால தேவாதி தேவா தேவா. இதான் சுனாத வினோதினி. தேவா தேவா. அந்த ரீ வந்து அம்சாநதியா வரக்கூடாது. தேவா நிதமக மக மக சனி. இதுதான் சொன்னது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த வேதம்ல முதல்ல ஒரு ஆலாபரத்தில் காமா கமகச மகச நிதமகச கமதனி சனிதமகச. அது ஃபுல்லா சுனாத வினோதினி. இப்போ 3 ராகங்கள் அந்த பாட்டுல இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரேசஸ் மாத்திரம் வருது வந்து சுனாத வினோதி. அதுக்கப்புறம் ரீ வந்துருச்சுனாலே அது அம்சாநதி. நடுவில் ஹிந்தோளமும் எட்டி பார்க்க. ஹிந்தோளம் வந்து ஸ்ருதி பேதத்தில் வருது. மெயினான பிரதானமான ராகம்னு சொன்னால் அது ஹம்சாநதி வேதமனுவிலும்ல. இப்போ நம்ம ராத்திரியில் பூத்திரும் வரும், அது பியூர் ஹம்சாநதி. இதில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ராஜா சார் அற்புதமாக வந்து சில விஷயங்களை கையாண்டிருக்கார். அதை சொல்லி ஆனோம். பல்லவியே அது ஒரு பாவம் பாருங்கள். ஒரு ராகத்தை அந்த ஃப்ரேஸை நான் எவ்வளவோ எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன் நேயர்களே. ஒரு ஃப்ரேஸை வச்சு ஒரு ராகத்துடைய பாவம் மாறும். இப்போ உதாரணத்துக்கு அது பல்லவியில் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்கள், வைரமுத்தையா லிரிக்ஸ் ராத்திரியில் பூத்திருக்கும்.
ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ. துடிப்பு சங்கதி. சாசச நிசரி சரி சாசச நிசரி சரி சாசச நிசரி சரி சனித. என்ன ஃப்ரேசஸோட ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. என்ன ஒரு பாவம் பாருங்க. இந்த ஹார்மோனியம் கீஸ் மாதிரி தோணுது. சாசச நிசரி சரி சாசச நிசரி சரி சாசச நிசரி சரி சனித. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹார்மோனியத்தோட அந்த கீஸ் அடுத்தடுத்து விரல்கள் போனா எப்படி இருக்குமோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே. ஃபர்ஸ்ட் அப்படி நிற்பாரு. தேடும் மாலையே தாமா. அந்த தா மூர்ச்சன ஸ்வரம். ரீ நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா சந்திரஜி, அந்த மேல் ரிஷபம், அதே மாதிரி இது தெய்வதம் மூர்ச்சன ஸ்வரம். நீனித நீனித நீத மதனி நீனித நீனித மா. இப்ப பாருங்க. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. இது ஒரு ஐடியா. ஏன்னா இப்போ மேலோட்டமாக நேர்கள் அந்த மெலடியை கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டை ரசிச்சிருப்பீங்க, இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்லுவேன். ஒரு கம்போசர் வந்து எவ்வளவு வந்து தன்னுடைய பிரெயின் செல்ஸை வந்து கசைக்கு புழிஞ்சா அப்படி டியூன் வருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயமா டாக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆத்ம திருப்திக்கு மாத்திரம் பண்ணுறது கிடையாது. இசையமைப்பாளருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தாம் பண்ணுற மியூசிக்கை தானும் ரசிக்கணும், அது வெகுஜனங்களுக்கு ரீச் ஆகணும், அப்படி கொடுக்கணும். அதுதான் திரையிசையுடைய சவால். திரையிசையை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் அது பாமரர்களுக்கு ரீச் ஆகணும். ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட அதை அப்படியே அவங்களுக்கு தோணுபடி பாடிப்பான். தாளலலா 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 வந்துருச்சு அம்சானந்தி, அவங்களுக்கே வந்துருதே. அதுதான் அந்த பவர் ஆஃப் ஃபிலிம் மியூசிக். இந்த ஆத்ம சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆத்மா போய் அதுக்குள்ள லயிக்கணும், அப்படி இருக்கணும் அந்த கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான கம்போசிஷன் டாக்டர் இது. நிஜமா சரணத்துல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அழகான அற்புதமா பண்ணியிருப்பாரு. பாருங்க இந்த ஃப்ரேஸ் பாருங்க. வீணையனும் மீனிலே தந்தினை மீட்டும் மீட்டும் மகக மகக தமக நீனி மமக நீனி. இந்த ஃப்ரேஸ் தான் இதில் வருது. அந்த மூணு சுரங்கள் சேர்ந்து இது எப்படி வந்து எல்லாமே இசையமைப்பாளர் சொல்லி கொடுத்து ஒரு முடியுமா? ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த பாடகர்கள் அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த இசை அமைப்பு எந்த போக்கில் போகுது, அது எந்த ஃப்ளோவில் போகுதுங்கிறத உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாவத்தை கொடுக்கணும், சங்கதிகளை போத்தணும். அங்கே தான் ஜானகியம்மா நிற்கிறாங்க. எதுக்கோ கெமிஸ்ட்ரி சொல்றாங்க. இதுக்கு தான் டாக்டர் நிச்சயமா கெமிஸ்ட்ரி தேவைப்படுது. நிச்சயம். நேற்று இது சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ஒரு ஜியாலஜி ப்ரொஃபஸர் எனக்கு வந்து எங்கெல்லாமோ உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து கத்தாரில் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹீஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி அட்வைசர், சயின்டிஃபிக் அட்வைசர். சொன்னால் நம்ப மாட்டீங்க சரண்யாஜி, நேற்று எனக்கு கால் பண்ணி, சார் நானும் எவ்வளவோ சப்ஜெக்ட்ஸில் தீசிஸ் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன், ஜியாலஜி ஆகட்டும் எத்தனையோ விஷயங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன், மெட்டாஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குற விளக்கங்கள் எபிசோட்ஸை பார்க்கும்போது கர்நாடக சங்கீதம் எல்லாத்தையும் மிஞ்சினது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான அருமையான சயின்ஸ் நான் உணர்றேன்னு சத்தியமாக சொன்னார். என்கிட்ட ஃபோன் பண்ணி தேங்க்யூ அவருக்கு சொல்லியே ஆகணும். நிச்சயம் தேங்க் பண்ணணும். அவரை நான் வர சொல்லியிருக்கேன், வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்ல ஜி. நிச்சயமா. இன்னும் அந்த அந்த கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு சமுத்திரம், மகா சமுத்திரம் சொல்றோம், அது வந்து நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோமே தவிர இன்னும் உள்ள கூட இறங்கல. அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிஜமாவே. இப்போ நான் ஒரு 5.5 வருஷம் நான் வந்து மெடிக்கல் காலேஜில் ஹோமியோபதி கோர்ஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கர்நாடக இசை திரை இசையோட பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுது.
அதைத்தான் நான் சொல்லணும், உண்மையை சார். ஏன்னா இப்போ ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு நீங்கள் ஒரு காலேஜில் போயிட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா, வரும்போது நீங்கள் 7 வருஷம் 8 வருஷம் அரியர்ஸ் வச்சாலும் வரணும் நீங்கள் டாக்டரோ இன்ஜினியர். இசை அப்படி கிடையாது. ஞானம்ங்கிறது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஜீன்ஸில் இருக்கணும். சில நேயர்கள் கேட்டாங்க, இசை கலைஞர்கள் உருவாத விட வரப்பிரசாதமா, முன்ஜென்மமா, விட்டகுற தொட்டகுறையா? கரெக்ட். வரப்பிரசாதம், பூர்வ ஜென்ம புண்ணியம், விட்டகுற தொட்டகுறை ஜீன்ஸில் இருக்கணும். அந்த இசை ஆர்வம் அந்த இதுங்கிறது ஜீன்ஸில் வந்து சில பேருக்கு அந்த ஜீன்ஸ் வந்து ஹிடன் ஜெனட்டிக் தான். எந்த கலையுமே ஜீன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். யாரோ ஒரு அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு பேட்டர்னல், யாரோ முப்பாட்டனர், அவங்களுக்கு இது இருந்திருக்கும். அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு டார்மெண்ட்டாக இருக்கும், இவங்களுக்கு வந்திருக்கும். அதுதான் விஷயம். நிச்சயமா டாக்டர். எஸ் டாக்டர். சரணம். இப்போ பாருங்க, ஜானகி அம்மா அழகா வீணையனும் மீனீரே தந்தீனை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம். இது பாரு சார், என்ன பாவம்? வீணையனும் மீனிலே தந்தீனை மீட்டும். இதை சொல்லி வருமா? அப்பா, இந்த வீணையோட ஸ்ட்ரிங்கை இழுக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் டாக்டர். அது தந்தீனை மீட்டும், அது அப்படி இழுக்கிற ஒரு தந்தி இழுக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிறது. இதெல்லாம் தன்னிச்சையா அந்த பாடகர்களுக்கு வந்தா தான் சங்கதியா வரும். சங்கதியா பாடிடலாம். ஆனாதான் பாலு சார் ஜானகி அம்மா வீணையனும் மீனிலே தந்தீனை மீட்டும் மதனி சனிரே நிதமக தந்தீனை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம். அப்புறம் தான் பெரிய விஷயமே இருக்கு. வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். இதுல குரோமேட்டிக் நோட்ஸ் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மா சின்னமா, ஸ்மால் மா, மா பிரிமா, மா 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 கரிசனித மா இருக்கா? இப்ப வானுலகே கமா மாமா காமா காமா 1 மாட்டு மா 1 மாட்டு மாத்தி மாத்தி வருது பாருங்க. அது ஒரு பாவம். வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். அடுத்ததுலேயும் ஒரு பாவம் கொடுத்துருப்பாங்க. வானுலகே பூமியிலே மகாக அந்த காவை டச் பண்ணுவாங்க, பாவம் மாறிடுது பாருங்க. உன்னிப்பாக கவனிக்கிற நேயர்களே, நான் இதை ஸ்லோவாக பாடுறேன், நீங்கள் அந்த பாட்டை ஒரிஜினலை கேளுங்க. அப்போ நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் புரியும். வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். ஃபர்ஸ்ட் சங்கதி நல்லா கேளுங்க. செகண்ட், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். வித்தியாசம் தெரியுதா? கொக்கி சங்கதி. கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட். அதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அதான் வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். அப்புறம் பழையபடி ஹம்சா நதி. ஜீவநதி நெஞ்சினிலே ஆடும் ஓடும் போதும் புதிய அனுபவம். ஒரிஜினல் ஹம்சா நதி. எஸ் டாக்டர். இதுதான் விஷயம். இந்த சரணம் ஃபுல்லா எங்களுக்காக நீங்க பாடணும் டாக்டர். ஆனா நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல முடியல. அடுத்த எபிசோட்ல இந்த பாடல் முழுவதும் கூட நீங்க ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சா பாடுனீங்கன்னா we'll be really happy to hear. நிச்சயமா. எஸ் டாக்டர். நேயர்கள் வந்து என்னுடைய தொடர்பு எண் கேட்டீங்க, நோட் பண்ணீங்க. இசை கத்துக்கணுங்கிறவங்க நிச்சயமா நான் தொடர்பு கொள்ளலாம். 98407 05312 98407 05312. எஸ் டாக்டர். மீண்டும் அடுத்த எபிசோட்ல இதே பாடல் முழுவதுமாக, இந்த பாடல் முழுவதும் நீங்க எங்களுக்காக பாடணும், உங்களுடைய குரல்ல இந்த பாடலை கேட்கணுங்கிற ஆவல் எங்க எல்லாருக்குமே மனசுல இருக்கு டாக்டர். வித் திஸ் நோட் அவங்களுக்கு நம்ம டாடா பை பை see you சொல்வோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.